வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீஸ் சீஸ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். சாண்ட்விச்சும் சொல்லலாம், இல்லை ஓப்பன் டோஸ்ட்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சாண்ட்விச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்கு, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த சாண்ட்விச்சோட ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதில் ஃபைபருக்கு நம்ம கொஞ்சம் வெஜ்ஜீஸுமே ஆட் பண்ண போகிறோம். மைதா பிரெட் யூஸ் பண்ணாமல் ஹோல் வீட் இல்லைனா சார்டோ பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே சீஸ் போட்டிருக்கிறதுனால கிட்ஸுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த சாண்ட்விச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் வெள்ளைப்பட்டாணியை ஊற வச்சு நெக்ஸ்ட் டே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 கப் வேக வச்ச வெள்ளைப்பட்டாணி சேர்த்துருக்கேன். 1 கப் வெள்ளைப்பட்டாணி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கும் போது அது 2 கப்பாக கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். பாஸ்தா, பீஸா, மிக்சர் ஹர்ப்ஸ் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், உங்களுக்கு இது ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குது. இது எல்லாத்தையுமே அப்படி ட்ரையாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறகுறன்னு தான் இருக்கணும். அரைச்ச இந்த வெள்ளைப்பட்டாணி அதுக்கப்புறம் பன்னீர் மிக்சரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கேப்சிகமாக நான் பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே அந்த பீஸா ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீசனிங் ஸ்பைஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனோம். வெங்காயத்துலேருந்தும் வெஜ்ஜீஸ்லேருந்தும் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி வெளியில் வரும். பட்டாணி மிக்சர் ட்ரையாக இருக்கிறதுனால இதுலேருந்து வர தண்ணி நம்மளுக்கு நல்லாவே பேலன்ஸ் ஆகிடும். நம்மளோட ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்ப்ரெட் ரெடி. இதை அப்படியே நீங்கள் பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு மேலே வச்சு கூட சாப்பிடலாம். இல்லை கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சீஸ் சேர்த்துட்டு நீங்கள் ஓடிஜி இல்லைன்னா கடாயில் வச்சு மூடி போட்டு நீங்கள் சீஸ் உருகிற வரைக்கும் கீழே பேஸ் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பிரெட் ஸ்லைசஸ் வேணுமோ அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக்கிங் டிஷ்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு டேங்கி ஃபீல்காக தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் நான் தடவி இருக்கேன். நான் ஸ்லைசஸ்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாவே கட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்ப்ரெட்டை தாராளமாகவே வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டாணி, பன்னீர், வெஜ்ஜீஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே பிரெட் மேலே தடவிக்கோங்க. ஸ்ப்ரெட் நிறைய வைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு மேலே மோசரெல்லா சீஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மோசரெல்லா சீஸ் வச்ச உடனே ஜஸ்ட் கையை வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ் நல்லாவே இந்த ஸ்ப்ரெட் மேலே ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா பிரெட்லையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி சீஸ் போட்டு ரெடியாக எடுத்து வைக்கும் போதே அவனை 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி சீல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தவால பண்றீங்கன்னா கொஞ்சமா பட்டர் தடவிட்டு உங்களோட பிரெட் ஸ்லைஸ் வச்சு மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பேஸுமே உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிடும். இப்போ சீஸுக்கு மேல நம்ம சீசனிங்கை அப்படியே பரவலா தூவி விட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரி சீசனிங் தூவும் போது உங்களுக்கு ஒரு பீஸா ஃபீல் கிடைக்கும். அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்க இதை அப்படியே ஓவனுக்குள்ள வச்சுட்டு 160 to 170 டிகிரி சீல ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பேஸ் கிறிஸ்பி ஆகிடும். உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே டோஸ்ட்டில் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, சீஸும் இருக்குது, வெஜ்ஜீஸும் இருக்குது, பட்டாணி பன்னீர்லேருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீனுமே கிடைக்கும். 2 ஸ்லைஸ் சாப்பிடும் போதே உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சுண்டல் சாப்பிட்டு போர் அடிச்சா இந்த மாதிரி டோஸ்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.